ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 8072586715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் ரஜி சார். வணக்கம் நிலேஷ். வெல்கம் பேக் டு த மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த ஃபைனல் ரைட். ஸோ வாரத்தோட இறுதியில் இருக்கும். ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவோட ஷேர்ஸ் வந்து 10% ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்களுடைய Q1 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 27.2% ஏற்றத்தோடவும், அதே போல ரெவென்யூ வந்து ஒரு 15% ஏற்றத்தோடும். ஸோ டெக்னிக்கலி கன்சியூமர் டியூரபிள் குட்ஸ் ஒரு லீடிங் சப்ளையர் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இட்ஸ் அ கொரியன் கம்பெனி, பட் அவங்களோட ரோபஸ்ட் ரிசல்ட்ஸ் அதால் தான் மெயின் இந்த ஜம்ப் அப் ஆஃப் த ஷேர் ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக அவங்களோட எபிட்டா ஆல்மோஸ்ட் 26.2% இன்க்ரீஸ் ஆனதே நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்பேரண்ட்லி வார் டைம்ல கூட ஐ திங்க் அவர் டிமாண்ட் ஃபார் இந்த சீசன்லேயே கூட ஐ திங்க் சீசனல் டிமாண்ட் ஹஸ் பின் வெரி ஸ்ட்ராங். அப்புறம் ப்ரீமியம் ப்ராடக்ட் கேட்டகரிஸில் ஒரு ஷிஃப்ட் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்பொழுது பீப்புள் ஆர் ஷிஃப்டிங் டு மோர் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ரெகுலர் டிவிஸ் அண்ட் யூனோ அந்த மாதிரி இல்லாமல் மேபி யூஹெச்டி ஹையர் சைஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் மோர் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸாக வாங்குறதாக நம்ம பார்க்குறோம். ஸோ தட் ப்ரீமியமைசேஷன் improves operating leverage அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். and that is also another reason for the stronger revenue and profit growth. so I think almost ஒரு 10% அந்த விலையேற்றம் சந்தையில் நடந்திருக்கக்கூடியது I think is a factor. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அடிப்படை காரணமாக வைத்து தான் அந்த ஏற்றம் சந்தித்திருக்கிறது. ஸோ ஐ திங்க் ஹெல்த்தி ரிசல்ட்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் Q2 அண்ட் Q3 வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் வந்து எல்ஜியால மெயின்டைன் பண்ண முடிஞ்சா ஐ திங்க் ஓவர் த நெக்ஸ்ட் அடுத்த ஓரிரு குவார்ட்டர்ஸ் கூட ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்ஜிக்கு இருக்கிறது. ஷோ சார், அப்போ பை பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்டா? யா, யூ கேன் லுக் அட் இட், பட் ஆக்டிவ்லி எல்ஜி அலாங் வித் மற்ற கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஐ திங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. எல்ஜி ஒரு மாடல் எடுத்தா எஸ் சடன்லி. ஷோர் சார், ஷோர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர் வந்து ஃபால் ஆயிருக்கு 5.13%. ஸோ இன் ஏர்லி ட்ரேட்ல அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. தட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஸ்ட்ராங், பெட்டர் தென் யூஸ்வல். ஏன்னா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். பட் ஆப்வியஸ்லி டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டாக பிரித்து தான் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் கால் த டீலெவரேஜிங் ஃபேக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து ஐ திங்க் ரெவென்யூ அதாவது வருவாய் வந்து வெறும் ஒரு 9% மட்டுமே, 9% மட்டுமே ஒரு ஏற்றம். பட் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் அதாவது டோட்டல் லாபம் என்பது 79% இறக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் தட் இஸ் பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் ஜேஎல்ஆர், அதாவது ஜாக்வார் லேண்ட் ரோவர். இது இங்க இருக்கக்கூடிய சப்ளை கன்ஸ்டன்ஸ்னால தான் இந்த பெரிய ஒரு வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது என்பதையும் பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் சேல்ஸ் அதாவது ஜேஎல்ஆருடைய ஓவரால் சேல்ஸ் வந்து ஒரு 9.2 9.3% குறைந்திருக்கிறது. ரிமெம்பர் ஜேஎல்ஆர் வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட். லேண்ட் ரோவராக இருக்கட்டும், லேண்ட் ரோவர் டிஸ்கவரியாக இருக்கட்டும், ஜேஎல்ஆர் கார்ஸாக இருக்கட்டும், ஜாக்வார் கார்ஸாக இருக்கட்டும், அந்த எஸ்எஃப் சீரிஸ், ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ எல்ஜிக்கு நம்ம பார்த்தோம் ப்ரீமியமைசேஷன் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் அந்த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் பில்டிங். இங்கே ஜேஎல்ஆர் வந்து சப்ளை கன்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது அவங்களுடைய ப்ரீமியம் ப்ராடக்ட் கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கிளில் கமர்ஷியல் வைபிலிட்டி ஆஃப் ப்ரீமியமைசேஷன் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுடைய ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறத பார்க்குறோம். அண்ட் ஆல்தோ டொமெஸ்டிக் அந்த ஸ்மால் கார் செக்மெண்ட் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டொமெஸ்டிக் டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே however இந்த காஸ்ட் ஹெட்வின்ஸ் பிளஸ் இந்த ஜேஎல்ஆர் உடைய சப்ளை கன்ஸ்டன்ஸ் வந்து ஹர்ட் தி ஷேர் பிரைஸ் பை டிராப்பிங் இட்ஸ் ரெவென்யூ. அந்த ஒரு பாதிப்புனா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அவருடைய ஷேர் பிரைஸ் வீழ்ச்சிக்கான காரணம். மே நாட் பி தர் பெஸ்ட் டைம் டு லுக் அட் இட். ஹோப்ஃபுல்லி செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்டர்ல பாசிபிளி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மாறக்கூடும், இல்லை மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அது ஒரு வாட்ச் லிஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு பங்கு மட்டுமே. அதில் ஆக்டிவ் பையிங் எதுவுமே இந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட வியூ. ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஷேர்ஸ் வந்து 4.90% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதோட உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்?
HPCL உடைய ரிசல்ட்ஸ் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எப்பவுமே ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன். அவங்களுடைய பிரைஸ், அதாவது சப்ளை பிரைசஸ்ல பம்ப் பிரைசஸ் பெட்ரோலா இருக்கட்டும், எல்பிஜியா இருக்கட்டும், ஏன்னா HPCL வந்து 2 செக்மெண்ட்லேயே இருக்கிறது. அதே சமயத்தில் ஏவியேஷன் ஃபியூல் கூட அவங்க சப்ளை பண்றாங்க. இந்த 3 ப்ராடக்ட்டுமே அன்பார்ச்சுனேட்லி இஸ் அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து சுயமா அவங்களுக்கு அவங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த பிரைசஸ் வந்து சந்தையில வந்து விற்க முடியாது. ஓப்பன் மார்க்கெட்ல வந்து அவங்களுக்கு விற்க முடியாது. அரசாங்கம் சொல்ற அந்த விலையில தான் பெட்ரோல் டீசல் பிரைஸ் எல்லாமே விற்க முடியும் அப்படி என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இதனால இவங்களுடைய நெட் ஸ்டாண்டலோன் லாஸ். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்த போர்க்காலத்துல வந்து டெஃபினட்டா க்ரூட் பிரைஸ் வந்து ரொம்ப வாலட்டைல் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கும்போது இட் இஸ் டிஃபிகல்ட் டு கன்ஸ்ட்ரெயின் தட் வாலட்டிலிட்டி. அப்படி இருக்கும்போது prices keep fluctuating. ஸோ லோவர் ப்ரைஸ்ல விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். சம்டைம்ஸ் the flip side will also work. ஸோ இப்படி இருக்கு பார்க்கும்போது அவங்களுடைய நெட் ஸ்டாண்டலோன் லாஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா has been pretty high. நெட் லாஸ் வந்து 11,526 கோடி ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து நெட் லாஸ். வேறஸ் நெட் ப்ராஃபிட்ல இருந்த ஒரு HPCL, அதாவது போன குவார்டர்ல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப் 4,000 கோடி இருந்த ஒரு கம்பெனி இப்போ வந்து நெட் லாஸ் ஆஃப் 11,000 கோடி ஸ்கொயர்லி பிகாஸ் ஆஃப் price volatility and the price constraints that are there. அதே போல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அது மார்க்கெட்டிங் மார்ஜின்ஸா இருக்கட்டும், அண்டர் ரிகவரி. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, அது BPCL, IOC, அதே சமயத்துல HPCLக்குமே இந்த அண்டர் ரிகவரி இருக்கு. அண்டர் ரிகவரினா இந்த LPG சப்ளைஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து பெரிய அளவுல இவங்களுக்கு வந்து அண்டர் ரிகவரி வரும்னா அரசாங்கம் வந்து இந்த பிரைஸ்க்கு தான் நீங்க LPG விற்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவல் பிரைஸ் பர் சிலிண்டர் அதை விட ஹையரா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சுவல் மார்க்கெட்ல விற்கிற விலையும் அவங்களுக்கு இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட்டுமே தான் அந்த அண்டர் ரிகவரின்னு சொல்றோம். அது வந்து ஹியூஜ் ஹிட்ஸ் டு ஆல் 3, அது BPCL இருக்கட்டும், IOCL இருக்கட்டும், அதே போல HPCL இருக்கட்டும். ஆல்தோ இந்த டைம்ல வந்து கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் அண்ட் அதர் கீ ஃபேக்டர் ஃபார் இந்த மாதிரி கம்பெனிஸ் அது வந்து ஆல்மோஸ்ட் $23.8 per barrel இருந்தாலுமே கூட அது வந்து பெரிய அளவில் இங்க கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இல்லாம இருக்கிறது இந்த அண்டர் ரிகவரிஸ் பிளஸ் the volatility in crude and supply prices. So இது எல்லாமே வந்து I think has actually managed to hit HPCL and push it into a loss, and that is why அந்த ஷேர் பிரைஸோட வீழ்ச்சி வந்து பெரிய அளவில் நம்ம பார்க்கிறோம். இந்த ஈரான் போர், இந்த வாலட்டிலிட்டி தொடரும் காலங்கள் எல்லாமே இந்த பிரச்சனை வந்து இப்படியே தான் இருக்க போகுது. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே I think are going to be hit and struggling because of this. ஸோ அதனால கொஞ்சம் கேர் எடுத்து தான் இந்த மாதிரி ஷேர்ஸை நம்ம முதலீடு செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் இந்த வார் கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டும். இந்த வார பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்றீங்க, கரெக்ட்டா? ஃபாலோ பண்ணோம். நாட் த பெஸ்ட் டைம் டு பை பிகாஸ் பிரைஸ் வாலட்டிலிட்டி, அண்டர் ரிகவரி, இது எல்லாமே இந்த பிரச்சனை வந்து கண்டினியூஸா நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த போர் நடக்கிறது. கரெக்ட். ஷோர் சார், ஷோர். அண்ட் அப்கமிங் பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் காப்பர் அண்ட் சில்வரோட திங்ஸ் இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? க்ரூட் வந்து, அதாவது WTI க்ரூட் வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தது. மார்னிங் வந்து ஒரு $80 எல்லாம் குறைந்தது நம்ம பார்த்தோம் WTI க்ரூட். பட் இப்போ வந்து ஆஸ் அ டே ப்ரோக்ரஸ் யூரோப்பியன் மார்க்கெட் டைம்லையும் சரி, இப்போ ரீசெண்ட் இமீடியட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $81 ஒரு பீப்பாக் என்றும், அதே போல பிரெண்ட் க்ரூட் வந்து $86 to $87. ஸோ 89ல இருந்து நேற்று தினம் 89 இருந்து இன்னைக்கு 86 to 87ல ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்ததாக நம்ம பார்க்கணும். தங்கம் வந்து அந்த $4,400 per ounce அப்படின்ற லெவலை விட ஹிட் பண்ணி நேற்றைய தினம் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன், ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இன்கர் பண்ணதை பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அதே பிரைஸ் லெவலில் தான் $4,350 ஒரு ounce. அதே போல வெள்ளியுமே ஆல்மோஸ்ட் $63, $64.5 per ounce அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறதே நம்ம பார்க்கிறோம். காப்பர் கண்டினியூஸ் டு ஹோல்ட் close to that $6.55 per poundல இருந்து $6.6 per pound. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஆயில் வாலட்டிலிட்டி இன்னும் கொஞ்சம் இருக்கு. தங்கம் ஓரளவுக்கு கரெக்ஷன், வெள்ளி ஹோல்டிங் ஸ்டடி அண்ட் காப்பர் பவுன்சிங் பேக் அந்த $6.6 per pound ரேஞ்சில் பவுன்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஷோர் சார், ஷோர். ஸோ இந்த வாரம் இறுதியில் இருக்கும். ஸோ இந்த டே வந்து எப்படி சார் வந்து முடிய போகுது? டே வந்து நமக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா more of consolidation as expected. பெரிய அளவில் ஒரு neither an upside nor நமக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ பெரிய அளவில் நமக்கு கிடைக்கல. இட் ஹஸ் பீன் மோர் ஆஃப் கன்சாலிடேஷன். ஏன்னா இந்தியோட ஹை பார்த்தீங்கன்னா 24,405, அதே போல லோ பார்த்தீங்கன்னா 24,296. ஸோ சமவ் நமக்கு கிடைத்த அண்டர்ஸ்டாண்டிங் சார்ட்ஸ்ல இருந்து பார்க்கும்போது சந்தை வந்து
அந்த 24,200 300 அந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இந்த வாரம் முழுவதுமாக இருந்திருக்கிறது. அதே சமயத்துல இன்னபிலிட்டி டு கெட் ஹையர் அந்த 24,400 24,500 மீது தொடர்ச்சியாக சஸ்டெயின் பண்ணி ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியாம இருக்கிறதும் நமக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் சந்தை வந்து ரொம்ப டைட் ரேஞ்சில் கன்சாலிடேஷன் நடக்கிறது, ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிறது நம்ம பார்க்கிறோம். அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் இதுக்கு உள்ளான ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. சர்ப்ரைசிங்லி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 15 days இன் ஆகஸ்ட், நமக்கு 15 நாட்கள் முடிய இருக்கிறது. நாளைக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே. பட் 15 days முடியும் பொழுது ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன, எஃப்ஐஏ உடைய ட்ரெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் சைட்ல கொஞ்சம் மாறி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். யூஸ்வலா பிப்ரவரி மாசத்துல தொடர்ச்சியா விற்று வந்தவங்க மாத கணக்கில், அதாவது இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நெட் செல்லர்ஸா தான் இருப்பாங்க கேஷ் செக்மெண்ட்ல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மாசம் இது வரைக்குமே தே ஹேவ் டர்ன் டு பி நெட் பையர்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 5,000-6,000 crores நெட் பையர்ஸா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு அவங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் வந்து மே ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு அன் அப்சைட் பிரேக் அவுட் இன் த ஃபாலோவிங் வீக்ஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பும், இந்த எஃப்ஐஐ சேஞ்சுமே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சாக இருக்கிறது. இரண்டாவது, நம்மளுடைய ரிசல்ட் சீசன் இன்னையோட பெரிய அளவுக்கு முடிஞ்சிடும் நிலேஷ். ஸோ லுக்கிங் அட் இட் கோயிங் ஃபார்வர்ட், இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 580 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரும். ஸோ தட் வில் பிரிங் த டோட்டல் டேலி டு அபவ் 4,300 ஸ்டாக்ஸ் கிட்ட வரும். ஸோ தட் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ், ஐ மீன் ஆல் ஆஃப் த ரிசல்ட்ஸ் would have come out. ஸோ இனிமேல் ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் ரிசல்ட்ஸ் would have all come in and factored in today. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனையும் போயிடும். ஸோ ஃபோக்கஸ் மறுபடியும் சந்தையில் இருக்கிற முதலீட்டாளர்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இல்லை ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னன்னா பணவீக்கம், போரின் பிரச்சனை, ரஷ்யா யுக்ரைன், கச்சா எண்ணெய் விலை, ஃபெடரல் ஐ மீன் ரிசர்வ் பேங்கோடைய பாலிசி ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இனிமேல் சந்தைக்கு வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் திங்ஸ் ஆர் லைக்லி டு சேஞ்ச் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ். ஆமாம், ஷோர் சார். ஸோ நிறைய விஷயம் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மீட் பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நிலேஷ். தேங்க்யூ.